வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நேற்று மட்டும் கொஞ்சம் டீ கோட்டு பற்றி நான் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து அந்த 3வது டோஸ் வந்து என்னான்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா துளிர் வர்றதுக்கும் பூ வர்றதுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து நல்லா சிறப்பாக வளர்கிறதுக்கும் எல்லாமே சேர்த்து வந்து இந்த டோஸ் இருக்கும், மருந்து இருக்கும். இந்த மருந்து நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம செடிகளோட வளர்ச்சி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா துளிரோடு சேர்த்து அரும்பு கட்ட ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.5 ஏக்கர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், கட் பண்ணி இப்போது நாளையோட முடியுது. நாளைக்கூட இந்த 1.5 ஏக்கர் மொத்தமாக கட் பண்ணி முடியுது நமக்கு. அதுக்கப்புறம் வந்து நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு மட்டும் இல்லை 1.5 ஏக்கர் மொத்தமாக நாளைக்கு மட்டும் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, மேலே வந்து துளிர் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் மருந்து அடிக்கலான் இருக்கோம். அதில் வந்து நான் வந்து குறிப்பாக பயன்படுத்த போகிற அந்த மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து நம்ம இந்த மாதிரி தான் இந்த டிபிஎஸ்எஃப் இன்டர்பிரேடு, அதுக்கப்புறம் எக்கலாஸு, எக்ஸோடேஸு இது பயன்படுத்திட்டு கூட M1 மிக்சரும், அது கூட வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது நம்ம டானிக்கு, அதாவது ஹியூமிக் ஆசிட் வந்து நான் ஹியூமிக் ஆசிட் கண்டிப்பாக பயன்படுத்துவோம் மேலே. ஏன்னா துளிர் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நாளைக்கு நான் பயன்படுத்த போகிறேன். நம்ம வந்து இந்த ரெகுலராக நம்ம மருந்து பார்க்க போகிறோங்கிற காரணத்தினால இந்த 3வது டோஸ் வந்து என்னன்றது நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நாளைக்கு நான் பண்ண போகிற மருந்து மெயினாக நான் சேர்க்க போகிறது M1 மிக்சரு All-19 19 அது நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா இப்போ மெயினாக வந்து எனக்கு துளிர் வேணும். இப்போ நான் கட் பண்ண இந்த செடிகள் அத்தனையுமே இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் ஆகுது. இது வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணல மேலே. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இலை வந்து தானாக பழுத்து கீழே விழுந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மன ஓட்டத்தில் இருந்ததுனால இப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அந்த இலை விட நமக்கு துளிர் தான் அந்த இடத்துல வரப்போகுது. ரொம்ப அதிகமாக நம்ம இலையை உருவி விட்டுட்டோம்னா, இல்லை அதிகமாக நம்ம செடியை கட் பண்ணி விட்டோம்னா, ஜனவரி மாதம் வந்து நமக்கு அறுவடை வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னா அது பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப டீப் கட்டிங்கும் இலையெல்லாம் நம்ம நிறையா உருவி விட்டுட்டோம்னா மறுபடியும் அந்த இலையெல்லாம் சின்ன ஒரு ஆரம்பித்து அது நல்லா இலையெல்லாம் பெருசாகி அதுக்கப்புறம் அந்த இலையை வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து தான் நமக்கு புதுசாக நமக்கு அரும்பு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 டேஸ் அந்த மாதிரி 40 டேஸ்லேருந்து 60 டேஸ் கூட எடுத்துக்கும் சம்டைம். ஏன்னா இப்போ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக பனி இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால இது வந்து நமக்கு அவ்வளோ சாத்தியப்படாது அப்படிங்கிறது தான் என்னோடய நினைப்பு. நான் வந்து ஜனவரி 1ஆம் தேதி வந்து எனக்கு வந்து பூ வரணுங்கிற அந்த எண்ணத்தில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப லைட்டாக கட் பண்ணியிருக்கேன் செடியை. மருந்து அடிக்கலை. ஏன்னா நம்ம ஒரு இப்போ எனக்கு வந்து சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருந்த பூ கூட இப்போ நான் செடியை கட் பண்ணதுனால இப்போ எனக்கு அந்த பூ கூட எனக்கு வராது. இப்போ எனக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 0. அதனால் வந்து இப்போ செலவும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன். செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். இப்போ ஒரு இன்றைக்கி 8ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே ஸ்லோவாக நம்ம கொஞ்சம் M1 மிக்சரும் All-19 சல்ஃபரு அதுக்கு அதே மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக ஒரு 3 டேஸ் 4 டேஸ் ஒன்ஸு நம்ம அடிச்சுக்கிட்டே வந்தோம்னா கரெக்டாக 20 டேஸில் நம்ம பிக்கப் பண்ணிடலாம். அதேமாதிரி கீழே வந்து ஜிங்க் சல்ஃபேட்டும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேர்க்கடலை புண்ணாக்கு ஒரு தடவை தரலாம். ட்ரிஞ்சிங் பண்ணலாம், தண்ணியில் நல்லா கலந்து நீங்கள் பண்ணலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு நமக்கு எப்படி ஒரு 20 டேஸ் கேப் இருக்குது 1ஆம் தேதிக்கு. கரெக்டாக நம்ம வந்து அந்த நீங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் உங்களுக்கு ப்ராப்பராக வந்துக்கிட்டே இருக்கும். பெல் ஐக்கான் பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டு பி ஆனஸ்ட்லி இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, எவ்ரி ஒன் ஃபார் யூ. அதனால் தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். அப்போது நம்ம வந்து 20 நாள் கேப் இருக்குது. இப்போ என்னோட ஒரு அனுமானம் அப்படின்னா ஒரு 20ஆம் தேதி எல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்குற அளவுக்கு துளிர் வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம். ஒரு 20 டேஸ்லலாம் வந்து துளிர் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் டிஃபால்ட் அதில் அரும்பு வரதான் செய்யணும் 100%. இதுதான் வந்து ப்ராசஸ். நேச்சுரலி இதுதான் ப்ராசஸ். அப்போ எனக்கு துளிர் வந்ததுக்கப்புறம் அதில் அரும்பு வர ஆரம்பித்த உடனே நான் வந்து கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் போட ஆரம்பிச்சிடுவேன். அப்போ இந்த சமயத்தில் என்ன போடலான்னா
பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிற கண்டென்ட் உரத்தை வந்து நம்ம வாங்கி போடலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 28 இருக்கு இல்லையா, அந்த உரத்தை வாங்கி போடலாம். கூட வந்து நம்ம பொட்டாஷ் வந்து கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணுங்க. பொட்டாஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி தரும் செடியை, ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா வரும். அதனால் வந்து பொட்டாஷில் 100% பொட்டாஷ்லாம் இருக்குது, 60% பொட்டாஷ்லாம் இருக்குது. எது எப்படி சூட்டபுளாக இருக்கோ வாங்கி நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை காட்டும். இப்போது நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், நான் காட்டிகிட்டே இருக்கேன். நம்ம வீடியோ அப்டேட் டே டு டே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து 8ஆம் தேதி இல்லையா, ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் தொடர்ந்து, இப்போ நான் டே டு டே காட்டுறேன், பட் 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம செடிகளில் நம்ம துளிர் வந்து கவுண்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு குழியில் வர துளிர்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு குழியில் அந்த துளிர் நம்ம வர நியூ பிரான்ச்சஸை அதாவது எண்றதுக்கு நம்ம டயர்ட் ஆகிடணும். அந்த மாதிரி வந்து நியூ பிரான்ச்சஸ், அப்கமிங் பிரான்ச்சஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம சொல்கிற அந்த சேனலில் சொல்கிற 2 lakhs 3 lakhs 5 lakhs அப்படிங்கிற அந்த அமௌண்ட் வந்து நம்ம அப்போ தான் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ துளிரே நமக்கு கம்மியாக வருதுன்னா அங்கேயே ஏதோ சம்திங் ஃபெயிலியர், அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய தவறு நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஏன் துளிர் வரல அப்படின்றத நீங்கள் வந்து தொடர்ந்து அதை வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். ஏதோ நம்ம மருந்துக்கு பேருக்கு அடித்தோம், ஏதோ நம்ம தெரிஞ்சுட்டு அடித்தோம், இந்த மாதிரி பிஸ்னஸே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம சொன்ன அந்த மருந்து 100% வேலை செய்யணும். அது வேலை செய்யலை அப்படின்னா நம்ம மண்ணில் இல்லை செடியில் என்ன பிரச்சனைங்கிறத அதையும் பார்த்து களை எடுக்கணும். ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். சில மண்ணுக்கும் உரமே போடலைன்னா கூட பூ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வருது, அதிபயங்கரமாக வருது. சில மண்ணுக்கு சில செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் பூ வருது. இது வந்து மல்லி செடி வச்சுருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான் இது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம போட்டாலும் செடி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம செடியை வந்து வேலை செய்யணும். அது எப்படி வேலை செய்யணும்னா, மண் வந்து நம்ம செடி வேர் மூலமாக அந்த சத்து வந்து செடிக்கு கொண்டு போகணும். ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து டெய்லி எவ்ரிடே வந்து நம்ம வந்து ஃபுட் எடுக்கிறோம், சாப்பாடு எடுக்கிறோம், டின்னர் எடுக்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே எடுக்கிறோம், சரியா? திடீர்னு பார்த்தா வீக்காக இருந்தால் உடனே அவங்க வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, குளுக்கோஸ் ஏற்றுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் மெயினாக தான் ஏற்றுறாங்க. என்ன காரணம்னா, சப்ளிமெண்ட்ரி ஷார்ட்டேஜ், நம்ம உடம்புல இருக்கிற நியூட்ரிஷன் ஷார்ட்டேஜாக இருக்கும். அப்போது குளுக்கோஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்மிடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஊட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்து நமக்கு கிடைச்சிரும். அப்போ நம்ம பாடி கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், நம்ம எல்லா ஆர்கன்ஸ் வந்து கொஞ்சம் சிறப்பாக வேலை செய்யும். இதுதான் இருக்கிற மெயின் கான்செப்ட். இப்போது அந்த மாதிரி ஒரு சத்து குறைபாடு உள்ள ஒருத்தவங்க வந்து மயக்கம் வந்து விழுந்ததுக்கப்புறம் ஒரு 2 பிளேட்டு பிரியாணி, 3 பிளேட்டு மட்டன் ரைஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிடுங்க சத்து வந்துடும்னா எந்த உலகத்திலும் பண்ண மாட்டாங்க. எந்த நாட்டிலையும் பண்ண மாட்டாங்க. உலகன்றேன், எந்த நாட்டிலையும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது சரியான முறை கிடையாது இல்லையா? அப்போ இதே தான் நம்ம பிளான்ட்டுக்கு என்னென்னா, எது தேவைங்கிறத அறிஞ்சிட்டு கொடுத்தா தான் அந்த பிளான்ட்டுக்கு உதவுமே தவிர, அந்த பிளான்ட்டுக்கு தேவையில்லாத கொண்டு வந்து மூட்டை டன் கணக்கில் கொண்டு கொட்டினாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணாது. நம்ம அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா, எம்என் மிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ 1000 ரூபாயில் இருக்குது, 800 ரூபாயில் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்என் மிக்சரு கண்டிப்பாக நீங்கள் கூட சேர்க்கணும். அதில் இப்போ இரும்பு சத்து தேவை அதில். அப்போ எம்என் மிக்சரில் பார்த்திங்கன்னா ஃபெர்ராஸ் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, காப்பர் இருக்குது, கால்சியம் இருக்குது இல்லையா, என்பிகே ஃபார்மேஷன் இருக்குது உள்ள. அப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்போ எல்லா சத்தும் நம்ம இதுக்கு வேணும், செடிக்கு வேணும். அப்போ அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வளப்படுத்தணும். அந்த மண் வளப்படணும்னா நுண்ணூட்டச்சத்து கலவை கண்டிப்பாக தேவை. அப்படி வந்தால் தான் அந்த கலவை தான் நம்ம மண்ணை வந்து இந்த மண்ணில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் என்ரிச் பண்ணி அதை நல்ல ஒரு உயர்தரத்துக்கு மாற்றி அது அந்த பிளான்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கும். நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, பழைய காலத்துலலாம் பண்ணியிருப்பாங்க விவசாயம். ஒருத்தர் உரம் போட்டோன்னா டக்குன்னு எல்லாம் நெல்பையெல்லாம் டப்புன்னு வந்துடும், ஒருத்தர் போட்டால் வராது. அப்போ அவங்க மண்ணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ சத்து குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். அது இவங்க போகிற அதே யூரியா நானும் போட்டேன் அந்த கான்செப்டுக்கு போகக்கூடாதுங்க. அப்போ அந்த யூரியா போட்டு நமக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகலையா, அப்போ நமக்கு வேறு எதனா போடணும். அப்போ என்ன போடலாம், நம்ம என்பிகே நம்ம முதல்லேருந்து நம்ம என்ன சொல்கிறோம்,
பிரைமரி நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்ணுக்கு என்பிகே நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ். செகண்டரி நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 40% அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இருக்கிற லேண்டு அப்படியே தமிழ்நாட்டில் பாதியாக நீங்கள் வச்சுக்கிட்டால் நம்ம அவ்வளோ லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் குறைபாடு இருக்குது. அதனால தான் சல்ஃபர் குறைபாடு இருக்கிற எந்த பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வராது. ஒரு மாதிரி டல்லாக வரும், மஞ்சள் அடிச்சுட்டு வரும் மேலே. அப்போ நம்ம சல்ஃபர் கண்டிப்பாக சேர்க்கணும். செகண்டரி நியூட்ரிஷன் என்ன இருக்குது, அதில் சல்ஃபர் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுக்கு பொட்டாஷ் சேருங்க, அந்த ஃபெராஸ் சல்ஃபர், நைட்ரஜனு, பாஸ்பரஸ் இது சேர்த்துட்டு நம்ம என்ன சொன்னோம், எம்என் மிக்சர் சேருங்க. எம்என் மிக்சரில் என்ன இருக்குங்க, சல்ஃபர் இருக்குதுங்க, அயரன் இருக்குது, ஃபெராஸ் சல்ஃபர்ட்டுங்கிறது என்னது, அயரனு, மெக்னீசியம், மேங்கனீஸ் எல்லாமே இருக்குது. அதில் செடியை வந்து வேறு லெவலில் பிச்சு எடுத்துகிட்டு வெளியில் வரும். இதுதாங்க நம்ம சேனலில் வந்து நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு தகவலுங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க, நம்ம ஏதோ புதுசாக சொல்ல போகிறது கிடையாதுங்க. இது ஒரு விவசாயி அதாவது நான் இன்னொரு உண்மை சொல்கிறேன் பார்த்துக்குங்க. நான் வந்து ரெகுலராக மருந்து வாங்குகிற கடையில் நான் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட, அந்த ஓனர்கிட்ட பேசினேன். நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் வந்து இப்போ இந்த மருந்தெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் நாங்கள் அடிச்சுட்டு இருக்கோம். இப்போ புதுசாக ஒரு அப்டேட் நியூ வெர்ஷன் அப்டேட் வருது, இதை விட அது பெட்டராக வேலை செய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் கேட்காத வரைக்கும், நீங்கள் சொல்லாத வரைக்கும் தெரியாது இல்லையா? அப்போது இது எப்படி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? அந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிக்காரன் நம்ம இந்தியாவில் ஒரு 100 கம்பெனி மேலே இருக்குது, ஒரு கம்பெனிக்கு 1000 ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் எப்படி அதை தேர்வு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, புது ப்ராடக்ட்டு கொண்டு வந்து டெமோ வந்து இந்த கடையில் கொடுப்பாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுனால் இலவசமாக ஒரு பீஸு 2 பீஸ் அப்படி கொடுப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணுறாங்க இவங்க, எந்த விவசாயி அந்த கடையோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட அது எப்படி கொடுப்பாங்க தெரியாது. காசில் தராங்களா இல்லை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்களும் தராங்களான்னு தெரியாது. ஆனால் என்கிட்ட நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஒரு டேங்க்கு இல்லை 2 டேங்க்கு மருந்து வந்து நான் தரேன், நீங்கள் எடுத்து போய் அடித்து பாருங்கள், உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நானும் கொண்டு வந்து அடித்தும் பார்த்துருக்கேன், என்னுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இவங்க கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 4-5 விவசாயிகிட்ட கொடுக்குறாங்க. இந்த விவசாயி அடித்து பார்த்துட்டு அவங்க ஒப்பீனியன் தராங்க. அவங்க சாதகமாக இருந்தால் வாங்குகிறாங்க. அந்த ப்ராடக்ட் வாங்கி அந்த ப்ராடக்ட் அதுக்கப்புறம் நம்ம மாதிரி விவசாயிங்க போய் வாங்கும்போது, சார் இந்த மாதிரி விவசாயி யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க, ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, நீங்கள் அடித்து பாருங்கள் சார் அப்படின்வாங்க. ஆனால் நமக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா, ஆச்சுன்னா ஓகே, ஆகலைன்னா நிறுத்திடுங்க. அவங்களுக்கு செட் ஆகுதுன்னா எனக்கும் செட் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கிடையாது. சரிங்க, இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன், இந்த ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேங்க. வீடியோட இறுதி பகுதியில் நீங்கள் பாருங்கள், இதை மருந்து அடிங்க, நல்லா சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு நம்ம சேனல் வந்து இன்னும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் வாண்ட் டு பி க்ரோ மோர், ஸோ இட் கேன் பி ஹெல்ப் டு மெனி பீப்புள்ஸ். நிறைய பேருக்கு உதவி பண்ணோம். டீ கூட்டு வீடியோ போட்டிருக்கேன், அது இன்னும் ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக ஆகலை, அதையும் பாருங்கள். டெஃபினெட்லி இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இது வந்து உங்களுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு அம்சமான ஒரு வீடியோவாக இருக்கும். அது நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச்ங்க.